தமிழருடைய மிகச்சிறந்த குணம் என்று சீமான் எதை நினைக்கிறார்? மிகச்சிறந்த குணம் வந்து அறம். அது அறம் சார்ந்த வாழ்ந்த மறவர்கள் தான். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு பெயரை குறித்து அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த பெயரில் உங்கள் ஊரில், உங்கள் கிராமத்தில், உங்கள் சொந்தக்காரங்க அப்படின்னு நிறைய பேர் இந்த பெயரோடு கூட இருப்பாங்க. அந்த பெயர் என்ன தெரியுமா? அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் பண்டைய காலத்தில் நீர் வணிகம், நில வணிகம் என இரு வணிகத்திலும் தமிழர்கள் சிறந்து விளங்கி கொண்டிருந்தார்கள். கடல் கடந்து வணிகம் செய்வதிலும், நிலத்தை கடந்து பல நாடு கடந்து வணிகம் செய்வதிலும் தமிழர்கள் சிறந்து விளங்கி கொண்டிருந்தார்கள். மேலை நாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதியான வணிகத்தில் சிறந்து விளங்கிய ஒரு பெரும் நாடு தான் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் நீர் வணிகம், நில வணிகம் என இரு வணிகத்திலும் சிறந்து விளங்கினவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டது. எப்படி இன்னைக்கு எல்லாத்திலும் சிறந்து விளங்குகிறவர்களுக்கு, போர் செய்கிறவர்களுக்கு, இராணுவத்தில் இருக்கிறவர்களுக்கு, ஒரு பெரிய பிரபலமானவர்களுக்கு ஒரு விருதுகள் கொடுக்கப்படுகிறதோ, அதுபோல் அந்த பண்டைய காலத்தில் நிறைய விருதுகள் கொடுக்கப்பட்டது. அப்படி நில வணிகம், நீர் வணிகம் என இரு தரப்பிலும் சிறந்து விளங்கியவர்களுக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டது. அதற்கு பெயர் தான் எட்டி பட்டம். அந்த பெயர் எட்டி. எட்ட முடியாத உயரத்தில் இருப்பவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பட்டத்தின் பெயர் தான் எட்டி பட்டம். இன்னைக்கு உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் ஊருக்காரங்க, இவங்ககிட்டலாம் போய் சொல்லுங்கள், எட்டி என்கிற பெயர் இருக்கிறவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. எட்டி என்பது எட்ட முடியாத உயரத்தில் வணிகத்தில் சிறந்து இருந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பட்டம். அந்த பட்டத்தின் பெயர் தான் எட்டி பட்டம். மெய் சிலிர்க்க வைக்கும் தமிழரின் வரலாறு. நன்றி, வணக்கம். தமிழருடைய மிகச்சிறந்த குணம் என்று சீமான் எதை நினைக்கிறார்? மிகச்சிறந்த குணம் வந்து அறம். அது அறம் சார்ந்த வாழ்ந்த மறவர்கள் தான்.